அரசியல் தலைவர்கள் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிதானமின்றி பேசி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்ந்து நீதிமன்ற படிகளை ஏறினால்தான் சீமானுக்கு நிதானம் வரும் என்று கூறியுள்ளது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக கஞ்சனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்யக் கோரி சீமான் தாக்கல் செய்த மனுவை விக்கிரவாண்டி நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் இதனை எதிர்த்து சீமான் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி பி. வேல்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான சீமான் தரப்பு வழக்கறிஞர் குற்றச்சாட்டின் மீது முகாந்திரம் இல்லை என்றும் சீமானின் பேச்சு தேர்தல் விதிமீறல் ஆகாது என்றும் வாதிட்டார். சீமான் பேச்சுக்கான ஆதாரங்கள் உள்ளதால் அவரை விடுவிக்க கூடாது என காவல்துறை சார்பில் முறையிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வேல்முருகன் நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க முடியாது என கூறி சீமானின் மனுவை தள்ளுபடி செய்தார். அரசியல் தலைவர்கள் குறித்து சீமான் நிதானத்துடன் பேச வேண்டுமென்று கூறிய நீதிபதி கடந்த 6 மாதங்களாக சீமான் நிதானமின்றி பேசி வருவதாக கடும் அதிருப்தி தெரிவித்தார். தலைவர்களை குறிவைத்து சீமான் எரிச்சலூட்டும் வகையில் பேசி வருவதாக விமர்சித்த நீதிபதி வேல்முருகன் நீதிமன்றங்களில் சீமான் தொடர்ந்து ஆஜரானால்தான் அவருக்கு நிதானம் வரும் என்று கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.